அனைதினமும் என்னுடைய காதலனை சதிப்பது வழக்கம். மாமா, எத்தனை காலங்களாக முன்னே நான் பார்த்து ஆமாங்க என்ன செய்வது? உன்னை பிரிந்து அரண்மனைக்கு ஒரே ஒரு நொடி கூட போக மாட்டேன். ஆனால் ஏதோ இவ்வளவு காலமாகிவிட்டது. உங்களை பிரிந்து நானும் ஒரு பொழுது கூட இருக்கவே மாட்டேன். அப்படியா? உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமா. ஆனால் வெகு நாட்கள் பிறகு உன்னை பார்க்கின்ற பொழுது நான் பார்க்கின்ற பொழுது என் மனமெல்லாம் எப்படி சொல்லவா? சொல்லி சொன்னாக வேண்டுமா? உண்மையாகவா? சொல்லுங்களேன். அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நிலைப்பு என்னென்று புலங்குதடி மாணிக்க சிவப்பு மச்சதை இருக்கிறது. மச்சதை
பல்லாக்கு நெளிப்பு எந்தெங்கு குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சதை இடுகிறடி தெய்வான சக்கரத்தி வள்ளிக்குரத்தி நம்ம கதையில இருக்கிறடி அது என்னடி ராஜம்மா பல்லாக்கு நெளிப்பு எந்தெங்கு குலுங்குதடி திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சதை இழுக்கிறடி சொல்லுங்கள் அத்தான். இருந்தாலும் எவ்வளவு ஆடி பாடினாலும் என் மனதில் உள்ள குறை போவதே போவாது. ஏங்க அனைவரும் செந்தாமனை மலர் போன்று பூத்து குலுங்க வேண்டிய தங்களுடைய முகமானது இன்றைய நாதினத்திலே வாடி வதங்கி காணப்படுகிறது என்ன காரணம் அத்தான்? மின்மினி, சொல்லுங்க மாமா. என்னுடைய முகத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? ஏங்க இப்படி சோர்வா இருக்கிறீங்க? யார் என்ன பண்ணுது உங்களை? சொல்லுங்க அத்தான். அதைதான் நான் இருக்கின்றேன் உங்களுடைய மனைவி. அப்படியா? சொல்லுங்க அத்தான். உன்னிடம் சொல்லத்தான் சொல்லு. யாரு யார் என்ன பண்ணுது உன்னை? சொல்லு. நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேங்க. சொல்லுங்க. என்ன யார் என்ன பண்ணுதுன்னு சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லுங்க பாட்டு குத்தி. மின்மினி, சொல்லு. என்ன யார் என்ன பண்ணுது? யாரு? யாரு? டீ அதெல்லாம் தரலையா? எழுந்து விட்டான். இன்னும் ஒரு நாள் கூத்து வச்சிட்டாங்க மேல இருக்கிறாளுங்க. மின்மினி, சொல்லுங்களா அத்தான். என்னுடைய நாட்டில் எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? பெருத்த அவமானம். அப்படியா? யாரினால் எப்பொழுது எங்க நடந்தது அத்தான்? மின்மினி, சொல்லுங்கள் மாமா. என் நாட்டு இளவரசர் அயல்நாடு சென்று அயல்நாடு சென்று பட்ட படிக்க முடித்துவிட்டு தாயகம் திரும்பினார்கள். தாயகம் திரும்பினார்கள். இருவருக்கும் ஒரே மேடையில் திருமணம் ஏற்பாடு செய்தேன். அப்படியா? அந்த நேரத்தில் அந்த நேரத்திலே நான் வளர்த்த பிள்ளை என்று நினைத்து இருவருக்கும் மாலை கொடுக்கும் நேரத்தில் மாலை கொடுக்கின்ற சமயத்திலே எங்கிருந்தோ வந்தவன் மதனபுரி நாட்டை ஆண்டு வந்த மகாராணி மரகதவல்லி மரகதவல்லி என்னை பார்த்து என்ன உரைத்தாள் தெரியுமா? என்னவென்று உரைத்தார்? செருப்புக்கு சமம் என்றும் இரு ஜாதிக்கு பிரதமர் இழிவாக பேசிவிட்டாள் மரகதவல்லி. Oh my God! அவளை சும்மாவா விட்டீங்க? மின்மினி, சொல்லுங்கள் அத்தான். இதே வார்த்தை ஒரு ஆண்மகன் கூறியிருந்தால் அதே இடத்தில் நம்ம வெட்டி சாய்த்து. ஆமா, உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. ஆனால் கூறிய ஒரு பெண்ணாயிற்று. பெண்ணாக பிறந்து விட்டவளாச்சு. ஆகையால் உன்னுடைய தயவை நாடி ஓடி வந்திருக்கின்றேன். ஐயோ, நான் பேசிக்கலி டீசன்ட் கேர்ள் அத்தான். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க. பக்கத்தூர்ல மீன்விழி இருந்தாலும் நீ எப்படிப்பட்டவன்? உன்னுடைய குணம் என்ன? உன்னுடைய செயல் என்ன? அனைத்தும் அறிந்தவன் நான். உன்னிடம் ஓடி வந்திருக்கின்றேன். சொல்லுங்கள் அத்தான். எனக்கு தேவை நான் சொல்வதை போல் நடக்க வேண்டும். தங்களுடைய வார்த்தைக்கு மறுப்பென்பதே கிடையாது. என்னைக்குன்னா உங்க வார்த்தை நான் மீறி நடத்துக்கிறேன். சொல்லுங்கள் அத்தான். ஒரே ஒரு கோடு போடுங்க. இங்க இருந்து எங்க ஊர் ஆரி பெருமாள் பெரிய ரோடே போடுறேன் நான். ஆரி பெருமாள் ரோட்லயே போறேன். எந்த காலத்திலயாவது நீ சைடுல போடு ரோடு. எந்த காலத்திலயாவது இங்க ரோடே போய்கிறேன். நான் போறதுல ஏரிக்கர மேல உள்ள பூந்து உள்ள பூந்து தான் போவேன். எங்க வரவையில கூட ஒருத்த வழி கேட்டா வழி இருக்குதாடா பாய்க்கு. ஒரு வருஷம் ஆகுதுடா இந்த ஊருக்கு வந்து. போல அங்கது அப்படியா? நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையை தட்டாமல் செய்து முடிப்பேன். இந்த மீன்விழி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? மூத்தவன் இருக்கின்றானே ராஜா, ராஜா அவனை அயல்நாடு அனுப்பி வைத்திருக்கிறேன். கப்பப்பணம் வசூல் செய்வதற்காக அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு விடுங்கள். ஆனால் இளையவன் ஜீவா ஒருவர் இருக்கின்றான். ஜீவா இருக்கின்றார். அவனை உன்னிடத்தில் அழைத்து வருகிறேன். உன்னிடத்தில் அழைத்து வந்தா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க மாமா. ரகசியமாக செய்த வேண்டும். நான் சொல்வதை போல் கேட்க வேண்டும். அப்படி நடந்துவிட்டால் நாட்டுக்கு மகாராணி நீ, மன்னவர் நீங்கள். எப்படி இருக்கிற? ஐயோ, சந்தோஷமா இருக்கும் மத்தான். அப்படியா? ஆமா. கொடு, உன் காதை ரகசியம் கொடுக்கிறேன். அத்தான், என்ன இந்த வேலையா? இது எனக்கு கைட்டு
எந்த வேலை அத்தான்? எனக்குத்தான் தெரியுமே. நீங்க எப்ப சொல்லுவீங்களோ பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்படியா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கின்றது அத்தான். இப்போது செல்கிறேன். சீக்கிரமா. பிறகு சந்திக்கிறேன். ஆனால் ஒன்று, என்ன? இந்நாட்டு இளவரசனை அழைத்து வருவது உங்களுடைய கடமை. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த முட்டை வாகத்தை விட்டு பால் செட்டிக்கு போகும்போது நான் போகணும். நிச்சயமா மொத்தமே பேசி ஏரிக்கார பரம்போக்கெல்லாம் உங்க மேல ஏறி போகும். வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. வரட்டுமா? பார்த்து. சரி. சின்ன குஞ்சி ஜீவா, என்னுடைய கணவரை பார்த்து இழிவாக பேசிவிட்டால் உன்னுடைய அத்தை மரகத வள்ளி, அவளை எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் அத்தன்மை போல் பார்த்துக் கொள்கின்றேன். என்னை நாடி வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை எத்தன்மை போல் இந்த ஊர்ல நார்மட்ட கீக்கிற மாதிரி நான் கீக்கல. நான் மீன் விழி இல்லடா. வாடா டேய் சின்ன குஞ்சி.